ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அலிமெண்ட் மாஸ்டர் மானோட 33வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம பிரின்சஸும் ஹீரோட்ட எனக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்தான்னு கேட்டிருப்பாங்க. ஹீரோவும் மியூசிக் வாசிச்சு அங்க இருக்க மொத்த அரங்கத்தையும் மிரள விட்டுருப்பான். அப்புறம் அந்த லாரியும் ஸ்கேர்டு கார்ட்ஸ் கமாண்டர் ஆந்தோனியோட இன்னர் இன்ஜுரிஸை கியூர் பண்றதுக்காக ஒரு பில்லை கொடுத்துருப்பா. ஹீரோவும் அது ஃபேக் அப்படின்ட்டு அவனை தூக்கி ஜெயில போட்டு நம்ம ஆந்தோனியோட இன்னர் இன்ஜுரிஸை ஹீரோ செக் பண்ணி பார்த்துருப்பான். அவரும் என்னடா குழந்தை, என்னோட இன்ஜுரிஸை உன்னால கியூர் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பாரு. ஹீரோவும் என்னது குழந்தையா அப்படின்ட்டு என்ன மிஸ்டர் வால்டன் கூப்பிடுங்க அப்படின்னு இருப்பான். அவரும் வெறியா இருப்பாரு. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த ஆந்தோனியா அவரோட ஆறாவை ரிலீஸ் பண்ணி ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குறாரு. ஹீரோவும் எப்ப ஆந்தோனி இது ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல, இம்ப்ரெசிவா தான் இருக்கு அப்படிங்கிறான். அங்க இருக்கணுங்களும் டே அந்த பிராட்டுக்கு கண்டிப்பா பைத்தியம் தான் முடிச்சிருச்சு, இன்னைக்கு அவன் சாகத்தாண்டா போறான் அப்படின்னு மேரல போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஸ்டீவ் அங்கிளும் ஆந்தோனி கிரிவின் சின்ன பையன் அவன் என்ன பேசுறன்னு தெரியாம பேசிட்டு இருக்கான், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க ப்ளீஸ், இதை ராபர்ட்டுக்காகவாவது கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஆந்தோனியும் டே பொடி பையிலே நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஹீரோட முதுகுலயே தட்டுறாரு. ஹீரோவும் வாயிலிருந்ததெல்லாம் துப்பிட்டு எதுக்காகடா என்னை படிச்சுன்னு பாக்குறான். அந்த ஆந்தோனியும் டே குழந்தை நீ ரொம்ப ஃபன்னியா பேசிட்டு இருக்க, சரி ஓகே நான் இப்பில இருந்து உன்னை மிஸ்டர் வால்டன்னே கூப்பிடுறான் அப்படிங்கிறாரு. அங்க இருக்கவனுங்களும் இங்க என்னடா நடக்குது, ஆந்தோனி அந்த பொடி பையன்கிட்ட ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்காரா, என்னடா இந்த ஆளை புரிஞ்சிக்கவே முடியலன்னு பாக்குறானுங்க. நம்ம ஆந்தோனியும் மிஸ்டர் வால்டன் என்னோட டிசீஸுக்கு கியூர் இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு. ஹீரோவும் அமைதியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆந்தனியோ இந்த பொடி பையனுக்கு நான் ஆல்ரெடி ரெக்ஸ்பெக்ட் கொடுத்துட்டேன், பட் இருந்தும் என்னோட பொறுமையை சோதிக்கிறானே அப்படின்னு கடுப்பாகிறாரு. ஹீரோவும் என்னது ரெக்ஸ்பெக்டா, ஐயோ வெங்காயம் நீ என்னோட முதுகுல அடிச்சதுல என்னோட ஷோல்டரே டிஸ்லோகேட் ஆயிருக்கும், இதெல்லாம் நீ பர்பஸோட தானே பண்ணன அப்படிங்கிறான். அந்த ஆந்தனியும் டே என்னடா தம்பி சும்மா தட்டினதுக்கு ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிருச்சு அப்படின்னு சிரிக்கிறாரு. ஹீரோவும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிங்க் பண்ணலாம், அப்புறமேட்டுக்கு இதுக்கான கியூரை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறான். அவரும் ஆல்ரைட் அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த ஒயினை உன்னோட சேர்த்து ஃபினிஷ் பண்ண போறேன் அப்படின்னு மறுபடியும் ஹீரோட முதுகுல அடிக்கிறாரு. அங்க இருக்கவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குது, ஆந்தோனி அவங்க கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காரா, பட் அவர் இந்த அளவுக்கு யாருக்கிட்டையுமே க்ளோஸா இருந்ததில்லை, இங்க என்னதான்டா நடக்குது, அதுவும் இவன் அவரை டிஸ்ரெஸ்பெக்டா வேற பேசியிருக்கான், அப்படி இருந்துமே அவங்க கூட இவர் சிரிச்சு பேசிட்டு இருக்காரான்னு ஷாக்ல பாக்குறானுங்க. அப்ப அந்த ஹியூஜிங் ஃபேமிலியை சேர்ந்தவனும் இந்த வால்டன் ஃபேமிலியில ஒரு புது டேலண்ட் பிறந்துருச்சாட்டுங்குது, அதனால எங்க ஃபேமிலியில இருக்க டேலண்ட் இப்ப அழி போகுதாட்டுங்குதுன்னு பாக்குறாரு. அப்ப நம்ம பிரின்சஸும் அங்கிருந்து கிரிவின் அப்படின்ட்டு ஓடி வந்துட்டு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு ஃபேவர் தான் அப்படிங்கிறான். அவங்களும் என்னடா சொல்ற அப்படின்னு வெக்கத்தில் ஷாக் ஆகிட்டாங்க, அந்த ஓடி போயிட்டாங்க. ஹீரோவும் ஆந்தோனி உங்களுக்கான கியூரை நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறான். அவரும் டே மறந்துடாதரா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ட்டு இந்த பொடி பையன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான், என்னோட டிசீஸுக்கு இவன் கியூர் கண்டுபிடிக்க போறானா அப்படின்ட்டு போறாரு. நம்ம வாட்சனும் ஹார்டியும் அவரு கிரிவின் எதுவும் பண்ணாமல் போறதை பார்த்து ஷாக் ஆகிட்டு நம்ம வாட்சனும் டே கிரிவினே நீ வேற லெவல் பண்ணிட்ட, அந்த ஆந்தோனியவே கன்வின்ஸ் பண்ணி எங்களை ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சிட்ட மை டியர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். ஆர்டியும் அதெல்லாம் போட்டுனாமாப்ல அந்த லீஜியன் ஐஸ் பீல் ஃபேக் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். ஹாரியும் ஆமா மாஸ்டர் நீங்க அமேசிங் தெரியுமா, இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்துமே அந்த பில் ஃபேக் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறான். ஹீரோவும் அது ரியலான லீஜியான் பில், அது ஒன்றும் பாய்சனஸ் இல்லை அப்படிங்கிறான். இதை கேட்டு அவனுங்களும் என்னடா சொல்ற அப்படின்னு தலையில கையை வச்சிட்டானுங்க. ஹீரோவும் ஆமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், அப்புறம் இந்த பிளேஸ் அதை பத்தி பேசுறதுக்கான கரெக்டான இடம் இல்லை, அதனால நம்ம வாக் பண்ணிட்டு இதை பத்தி பேசுவோமே அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் ஹாரியோட யுனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடியை பத்தி அவனுங்களுக்கு சொல்லிட்டான். வாட்சனும் டே கிரிவினே உனக்கு கட்ஸ் அதிகம் தாண்டா அப்படிங்கிறான். ஹார்டியும் டே அத்தனை பேர் இருக்கும்போது சீட் பண்றதுக்கு உனக்கு எங்கேருந்துடா தைரியம் வந்துச்சு, மாட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு சங்கு தான் அப்படிங்கிறான். ஹாரியும் ஐயோ மாஸ்டரே மறுபடியும் என்னையே அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிற பாத்தியா, ஒருவேளை மாட்டிருந்தா அந்த பாய்சனுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சா என் தோலை உரிச்சிருவானுங்களான்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹார்டியும் வாட்சனும் கிரிவின் நம்மள நம்பி இவ்வளோ கான்பிடன்ஸான விஷயத்த சொல்றான் அப்படின்னா இவன் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான், இவன் தாண்டா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பாக்குறானுங்க. அப்ப நம்ம டீமோட வழியை ஒருத்த மாறிச்சு, நீ தானே கிரிவின் வால்டன் ஃபேமிலியை சேர்ந்தவன், என்னோட மாஸ்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேச ஆசைப்படுறாரு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு, இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசுவோமா அப்படிங்கிறான். அப்ப அந்த வீட்டில் இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டா பேசணும் அப்படின்னா விடிய கூட பேசலாம் அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த செகண்ட் பிரின்ஸ் கெவின், அவனும் கிரிவின் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமா, என் கூட ஃப்ரெண்டா பேச முடியுமான்னு கேட்கறான். ஹீரோவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படிங்கிறான். அந்த கெவினும் அட இதை ஈஸியா எடுத்துக்கோப்பா, என்னோட சர்வன்ஸ் எவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தியா, இவங்க சர்வ் பண்ணக்கூடிய ஒயினை இன்னைக்கு நீ என்ஜாய் பண்ண அப்படிங்கிறான். ஹீரோவும் சூப்பரா தம்பி இப்பதான்டா நீ கரெக்டான பாயிண்ட்டுக்கே வந்துக்கிற அப்படிங்கிறான். அங்க இருந்தவனுங்களும் யாரா நீ பொண்ணை பார்த்ததும் மயங்கி போயிட்டேன்னு மிரண்டு போய் பாக்குறானுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பல்லாக்குக்குள்ள கெவினும் கிரிவின் நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் பொய் இல்ல போல, உண்மையிலேயே உங்ககிட்ட எக்ஸ்ட்ரானரியான ஆரா இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஹைனஸ் உங்களோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்பவே நன்றி, அப்புறம் நீங்க இப்ப என்ன கூப்பிட்டதுக்கான காரணம் அடுத்த எம்பரரா நீங்க மாறுறதுக்கு என்னோட ஹெல்ப்
ஹெல்ப் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறான். அந்த கெவினும் இவன் என்னடா ஃப்ராங்கா பேசுறான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி ஓகே இன்னைக்கு நைட் நம்ம மீட் பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட விதி போல, அதனால இப்பில இருந்து எல்லாத்தையும் ஸ்மூத்தாவே கொண்டு போவோம். ஹீரோவும் சீக்ரெட் கார்ட்ஸ் தேர்ட் டீம்ல இருக்கக்கூடிய கம்ரன் மோஸ்ட் மிஸ்டீரியஸ் கமாண்டர், அவர்கிட்ட ஆஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட எபிலிட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மைதானா அப்படின்ட்டு என்னோட பாஸ்ட் லைஃப்லயே வெறும் 5-6 பேர் தான் ஆஸ்ட்ராலஜி கத்து வச்சிருந்தாங்க, ஸோ அதனால நான் எப்படி இவளை மறப்பேன் அப்படிங்கிறான். அந்த கெவினும் இது உண்மைதான் அப்படின்ட்டு அந்த கம்ரனை கூப்பிடுறான். அவளும் நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் வால்டன் அப்படிங்கிறா. இவ இந்த சீக்ரெட் கார்ட்ஸோட தேர்ட் டீம்ல இருக்கக்கூடிய கமாண்டர் கம்ரன். ஹீரோவும் இந்த ஆஸ்ட்ராலஜிஷியன் ஒரு பொண்ணா அப்படின்ட்டு நான் பிரின்ஸுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு கேப்பபிளானவன், ஆனா இந்த எம்பையர்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு மேஜர் பாலிடிக்ஸ்லயும் இன்வால்வ் ஆக விரும்பல அப்படின்னு கை கொடுக்குறான். அந்த கெவினும் ஹீரோ சொல்றதை கேட்டு ஷாக் ஆகுறான். அங்க இருக்க 2 மெய்டுங்களும் கதறிக்கிட்டு இல்ல இவங்க ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேச போறாங்கன்னு நினைக்கிறேன், அப்ப நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மள அவங்க கொன்னுருவாங்களான்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கம்ரனும் மிஸ்டர் வால்டன் நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க, இதை உங்ககிட்ட இருந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ட்டு கண்டிப்பா பிரின்ஸ் கெவின் தான் ஃபியூச்சர்ல கல்வாடாவோட எம்பரரா இருக்க போறாரு, ஸோ உங்களோட ஹெல்ப் அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்க வால்டன் ஃபேமிலி நிறைய பெனிஃபிட் அடையும், அதனால நீங்க உங்க வால்டன் ஃபேமிலியோட அடுத்த ஹெட்டா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் நான் ஒன்றும் இந்த வால்டன் ஃபேமிலி பத்தி கவலைப்பட தேவையில்லை, பட் இந்த கிரிவின் வால்டன் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால வால்டன் ஃபேமிலியோட ஹிஸ்டரியை இவன் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய இடத்துல இருக்கான். நானும் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இருக்க ஸ்ட்ரென்த்தை சீக்கிரம் கெயின் பண்ணி ஆகணும், பட் நான் என்னையே ப்ரொடெக்ட் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும்போது வால்டன் ஃபேமிலியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? நான் இப்போ ரீபர்த் ஆயிருக்கேன், இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கான கோலை சீக்கிரமே கண்டுபிடிச்சி வால்டன் ஃபேமிலியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு பிரின்ஸ் கெவின் எனக்கு கேரண்டி வேணும், அது மட்டும் இல்லாம உங்களோட ப்ராமிஸ் வேணும், நீங்க அதிக நாள் இந்த பொலிட்டிக்ஸ்ல சர்வே ஆவீங்க அப்படின்னு, அப்படி இருந்தா மட்டும்தான் வால்டன் ஃபேமிலியை ரெப்ரசென்ட் பண்ணி உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும், அது நடக்காது அப்படின்னா எங்களோட பிரஸ்டேஜையும் ப்ராப்பர்ட்டியும் விட்டு கொடுக்க முடியாது, இது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமா எடுக்கக்கூடிய முடிவு இல்லை அப்படிங்கிறான். அந்த கெவினும் ஓகே நீ சொன்னது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன், நான் தான் இந்த கல்வாடாவோட அடுத்த எம்பரரா மாறி அதிக நாள் சர்வே ஆகுவேன், அப்புறம் உங்க வால்டன் ஃபேமிலி எனக்கு அகைன்ஸ்டா திரும்பாத வரைக்கும் நான் உங்க ஃபேமிலி எதுவும் பண்ண மாட்டேன், உங்க ஃபேமிலி பாட்டுக்கு இருக்கலாம். அப்புறம் இந்த வால்டன் ஃபேமிலி நம்ம கண்ட்ரிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதுல நிறைய பேர்த்தோட சாக்ரிஃபைசஸும் இருக்கு, அது எதையும் இந்த கண்ட்ரியெல்லாம் மறக்க முடியாது, பட் இப்ப என்னோட அப்பா தான் எம்பரரா இருக்காரு அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். ஹீரோவும் கெவின் ஒரு நாய் கடிக்குது அப்படின்னு லயனை டேம் பண்ண ஆசைப்படக்கூடாது, ஓகே நான் உங்களோட கண்டிஷன் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இப்போ உனக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான். அந்த கம்ரனும் மிஸ்டர் வால்டன் உங்களால ஷோரா ஆந்தனியோட இன்ஜுரிஸை கியூர் பண்ண முடியுமான்னு கேட்குறா. கெவினும் ஆந்தனியோட இன்டர்னல் இன்ஜுரிஸுக்கு கியூரே கிடையாது, பட் இவன் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா அதை கியூர் பண்ணிட முடியும்னு சொல்லியிருக்கான், ஒருவேளை இவன் மட்டும் அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் கியூர் பண்ணிட்டான் அப்படின்னா என்னோட பிளானுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும், இதை பார்த்துட்டு நான் இனிமேலும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோவும் என்னால 100% ஷோரா அதை கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அவனுங்களும் ஷாக் ஆகிட்டு அந்த கெவின்லாம் என்னது உன்னால 100% ஷோரா அந்த இன்ஜுரிஸை கியூர் பண்ண முடியுமான்னு கேட்குறான். ஹீரோவும் ஆமா ஷோரா என்னால முடியும், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை என்னால கியூர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறான். அந்த கெவினும் இல்ல நீ கண்டிப்பா அவரோட இன்ஜுரிஸை கியூர் பண்ணியே ஆகணும், அப்படி நீ மட்டும் அதை கியூர் பண்ணிட்ட அப்படின்னா அந்த ஆந்தோனி நம்ம கூட இருப்பான், வில்லியம்னால அவரை எதுவுமே பண்ண முடியாது, நமக்கு அவரோட சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறான். ஹீரோவும் பிரின்ஸ் கெவின் உங்களுக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது, பட் நீங்க 30 வயசு இருக்க வில்லியம் கூட இப்ப காம்படிட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மெஜஸ்டியோட சப்போர்ட் உங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரிஞ்சு மெஜஸ்டிக் ஒன்றும் அவ்வளோ டைம் இல்லை அப்படிங்கிறான். அந்த கெவினும் இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு கிரிவின் உனக்கு அது தெரிஞ்சிருச்சான்னு கேட்குறான். அந்த கம்ரனும் மிஸ்டர் வால்டன் உங்களோட மெடிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்பவே அமேசிங்கா இருக்கு, ஆமா மெஜஸ்டிக் இன்னும் அவ்வளோ டைம் இல்லை, சீக்கிரம் அவர் இறந்துருவாரு அப்படிங்கிறா. ஹீரோவும் ஏன்னா மெஜஸ்டிக் கிட்ட நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சிச்சு, அப்ப நான் அவரோட கண்ணை நோட்டீஸ் பண்ணும்போது அது ரெட் கலர்ல இருந்துச்சு, அது பார்க்கும்போது குரோனிக்கல் பாய்சன்னால அஃபெக்ட் ஆன மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். கம்ரனும் எனது மெஜஸ்டிக்கே பாய்சன் கொடுத்துருக்காங்களா, அது யாரா இருக்குன்னு கேட்குறா. கெவினும் வேற யார், அது கண்டிப்பா வில்லியமா தான் இருக்கணும், நான் அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு மெஜஸ்டி சீக்கிரமாவே அவரோட த்ரோனை அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன், அது சீக்கிரமே பேலஸ்ல நடக்க தான் போகுது அப்படிங்கிறான். அந்த கெவினும் அதெல்லாம் ஓகே, பட் என்ன எப்படி அவர் அடுத்த எம்பரரா சூஸ் பண்ணுவாருன்னு நீ ஷோரா சொல்றான்னு கேட்குறான். ஹீரோவும் இந்த கோர்ட்ல இருக்க எல்லாத்துக்குமே இதை பத்தி தெரியும், அந்த வில்லியம் கடந்த வருஷத்துல என்னதான் இந்த வேர்ல்டு ஃபுல்லா ஃபைட் பண்ணி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை மேக் பண்ணி அடுத்த கிங்கா மாறுற நிலைமையில இருந்தாலும் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல அவனோட ஆக்டிவிட்டி பார்த்து மெஜஸ்டி அவரோட முடிவை மாத்திருக்கலாம், ஏன்னா இப்ப அவங்கிட்ட இருக்க பவரை வச்சு உன்னை முடிச்சுக்கிட்ட தான் பாக்குறான், அதனால தான் மெஜஸ்டியோட ஆர்டர் மூலியமா இந்த ஸ்கேர்டு கார்ட்ஸோட தேர்ட் டீம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு, ஏன்னா ஸ்கேர்டு கார்ட்ஸ் மெஜஸ்டி சொல்றதை மட்டும் தான் கேட்பாங்க, அதனால கூட அவன் நைடாவை மேரேஜ் பண்றதுக்கான அந்த ப்ரப்போசலை வச்சிருக்கலாம், அப்படி மேரேஜ் மட்டும் நடந்துருந்துச்சு அப்படின்னா ஸ்கேர்டு கார்ட்ஸோட பவரும் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அந்த வில்லியமோட
கண்டென்ட்டை ஒரு முட்டாளா இருந்தா கூட ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். அவன் இந்த கோர்ட் அப்புறம் மிலிட்டரிய ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அதனால உன்னால அவங்கள மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மட்டுமே தான் மெஜஸ்டி இன்னும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்கல. ஈவன் இதுக்கு முன்னாடி வால்டன் ஃபேமிலியே வில்லியம் பார்க்க தான் இருந்துச்சு. அந்த லேரியோட கதையை மட்டும் நான் முடிக்கல அப்படின்னா உன் கதை சீக்கிரமாவே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறான். பிரின்ஸும் என்னால முடியலடா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னாச்சு நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னு கேட்கறான். அந்த கெவினும் இல்ல உன்னோட ப்ரொடக்ஷனை கேட்டு தான் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். இன்ஃபேக்ட் நானே என்னோட அப்பாவோட ஒரு பகடகாய் மாதிரி தான். என்னால வில்லியம் கூட சண்டை போட முடியுமா? நீ என்ன நான் அந்த த்ரோனுக்காக சண்டை போட போறேன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்ல. அந்த பேலஸை என்னோட அப்பா உருவாக்குனாரு. நான் மட்டும் இப்ப ஃபைட் பண்ணல அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும். நீ என்ன அவரோட பிரின்ஸ் அதான் என்ன ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறியா? இல்லவே இல்ல. அவரை இப்ப ப்ரொடெக்ட் பண்ண பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறான். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.